guys, welcome to Venu Mother's Kitchen. So இன்னைக்கு வந்து நியூ இயர் ஸ்பெஷல் தான். ஸோ மாக்டெயில் ரோஸ் ஃபஸ் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லேயே வந்து மாக்டெயில் எப்படி அழகாக வந்து செய்யலாம் அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையானது எக்கு, லெமன், பவுடர் சுகர், கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் கோ அண்ட் செக் அவுட் த மாக்டெயில் ரெசிபி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நம்ம எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இதில் இருக்கிற எக் ஒயிட் மட்டும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். எக் ஒயிட் மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இந்த பக்கம் அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த எல்லோ மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ அந்த ஒயிட் மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம எதுக்கு இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது பீட் பண்ணணும். இப்படி ஃபுல்லாக வந்து ஷேக் பண்ணால் மேலே வந்து ஃபோம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஷேக் பண்ணணும். நீங்கள் எந்த பாட்டில் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் ஷேக் ஆகணும், நல்லா ஷேக் பண்ணணும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபோம் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து நல்லா வரணும், இன்னும் நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லாக வந்து ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், ஆல்கஹால் கலரில். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் அண்ட் பர்ஃபெக்ட் கலர். ஸோ இதான் வந்து அப்பீரன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இது வச்சுருந்தோம்ல, ஷேக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஃபோம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கலர் அதுக்கும் இதுக்கும் வந்து டச்சே ஆகாது பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக இருக்கும். ஸோ எடுக்கும்போது ஓகே, இப்போ வந்து ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கினா போதும், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக மட்டும். ஏன்னா வந்து ரொம்ப ஆரோமேட்டிக்காக இருக்கும் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறதும் ப்ளஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. ரோஸ் பெட்டல்ஸ் வச்சாச்சு. அப்படியே ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ் சிட்ரஸ் லைம் வந்து சைடில் வச்சுக்கலாம். அது மேலே புதினா. அவ்வளோ சூப்பர். நான் மாக்டெயில் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இதில் வந்து நான் ஆல்கஹாலிக் தான். இதில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை, எக்ஸ்ட்ராவாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான். ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டார்ட் திஸ் இயர் ஹாப்பிலி டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய். ஹாப்பி நியூ